நான் நினைக்கின்றேன் நம்முடைய இந்தியாவில் மாத்திரம்தான் எல்லா கிராமங்களிலும் பாவப்பட்ட ஜனங்கள், எல்லா கிராமங்களிலும் இயேசுவை அறியாத ஜனங்கள் என்று சொல்லி நான் நினைக்கின்றேன். இல்லை இல்லை பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வெளிநாடுகளிலே வந்து பாருங்கள், நம்மை விட தேவனை அறியாத தேவனற்ற ஜனங்கள் கோடி பேர், மில்லியன் பேர் இருக்கிறார்கள். இயேசு இப்பொழுது வரமாட்டார். வசனம் சொல்லுகிறது, ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் பட்டி தொட்டி எங்கும், மலை மேடுகள் நகரங்கள் முழுவதும், அரண்மனை வரையிலும், ராஜா வரையிலும் தேவனாகிய கர்த்தர் இயேசு உயிரோடு இருக்கிறார், இவர்தான் உண்மையான தெய்வம் என்று சொல்லி பிரசங்கித்து முடிவு வரும்போது இயேசு வருவார். அல்லேலூயா. கட்டாயம் வருவார். அறிவிக்கப்படாத ராஜ்யங்கள் நிறைய இருக்கிறது, அறிவிக்கப்படாத கிராமங்கள் நிறைய இருக்கிறது, நிறைய கிராமங்கள் இருக்கிறது. இந்த உன்னதத்திலிருந்து தேவனுடைய அபிஷேகம் ஊற்றப்படும் போது புதிய புதிய இடங்களுக்கு ஆண்டவர் கொண்டு செல்வார், புதிய புதிய அனுபவங்களை காட்டுவார், புதிய புதிய தேவ கிருபைகளை ஆண்டவர் கொடுப்பார். அவரே உன்னை எழுப்பி விடுவார். எழும்பு, நடு ராத்திரியில் எழுப்புவார், ஜெபம் பண்ணுன்னு சொல்லுவார். அல்லேலூயா. இந்த உன்னதத்தின் ஆவி உங்களுக்கு இன்றைக்கு தேவை. உன்னதத்தில் இந்த அந்த வசனத்தை படிங்க, 32:15. உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். கவனிச்சிங்களா? போதும். உன்னதத்திலிருந்து தேவனுடைய பிரசன்னம் ஒருவனை நிரப்புகிற வரையிலும் ஒருவன் சாதாரண மனுஷனை போலதான் இருப்பான். ஒருவனுடைய வாழ்க்கையிலே மாற்றமே வராது.